ரஜினியோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்க்கும்போது, "ஏன்டா நீ இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி தான் தோணுது. வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணி பேசிட்டுருக்காரு. அத வந்து பேசும்போது, மச்சின் மச்சாப் அந்த ஆட்டிட்யூடுன்னுவாங்கல்ல, திமிர காட்டுறதுன்னுவாங்கல்ல, அத வந்து பிரஜின் வந்து பண்ணிட்டுருக்கான். இத வந்து பார்க்கும்போது, "டேய் ஏன்டா இப்படி வந்து பண்ற? உன் உன் ஃப்ரெண்டு உன் கூட இருந்தாருன்றதுக்காக, இப்படி வந்து திமிருத்தனமா வந்து முகத்த காட்டுவியாடா?" அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரஜினுக்கும் விக்ரமுக்கும் வந்து ஒரு சண்டை ஒன்று போச்சு. அந்த சண்டையில வந்து நம்ம விக்ரம பார்த்து நம்ம பிரஜின் வந்து சொல்லியிருப்பாரு, "நான் வேணா கதவ தொறந்து விடட்டுமா? நான் வேணா பிக் பாஸ் கிட்ட கெஞ்சி சொல்லட்டுமா? போய் ஒரு 2 செகண்ட்ல உன் ஒய்ஃப கூட்டின்னு வந்து உன் ஒய்ஃப் கூட வந்து இருக்கிறியா?" அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து நீங்க வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்றீங்க. நாங்க அப்படி தான் இருப்போம். நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி இருந்தும் என்னத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு, நான் வேணா ரெக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்குறேன். ஒரு 2 செகண்ட் தொறந்தவொன்னே ஒய்ஃப கூட்டு வந்து நீங்க வந்து இருங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து பிரஜின் வந்து பேசினாரு. நான் நினச்சேன் மேபி இத வந்து கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கேட்பாருன்னு சொல்லி நான் நினைக்கல. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ்ட் பண்றாரு. இத வந்து பேசுறாருன்றப்ப பிரஜின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவம், அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு நடைமுறை அப்படின்றது வந்து எனக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. ஏன்டா உன் கூட வேலை செஞ்சாரு, உன் ஃபேமிலியோட க்ளோஸான ஒரு நபர் அப்படின்றதுக்காக இவ்வளோ திமிரு காட்டுறியாடா? ஏன்டா இவ்வளோ நக்கல் பண்றியே? அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. விஜய் சேதுபதியும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பு மயிராயி, "டேய் நீலாம் ஏன்டா இப்படி பண்ற? உன்னைய எவ்வளோ நம்புனேன். நான் உள்ள போம்போதே உனக்கு வந்து சொன்னேன். இந்த மாரிலாம் வந்து பேசுவேன்டா, செய்வேன்டா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அனுப்புனேன். அத வந்து நான் செய்யக்கூடாது அப்படின்ற மாரி இந்த மாரி மச்சாப் ஆட்டிட்யூடு வந்து காட்டினா, நான் யாருன்னு வந்து காட்டணுமில்ல அப்படின்ற மாரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல "போடா மயிரே" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கோட்ட தூக்கி தோள் மேல போட்டுன்னு வந்து தலைவன் வந்து கிளம்பி போறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிரஜினுடைய அந்த ஆக்டிவிட்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லல. நான் பண்ணேன். நீங்களே சண்டை போடுன்றீங்க, சண்டை போடாதன்றீங்க. நான் என்னத்த பண்றது? எது பண்ணாலும் தப்புன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து திரும்ப கொஸ்டின் கேட்கும்போது, அப்போ விஜய் சேதுபதிக்கு ஹோஸ்ட்டுக்கு என்ன மரியாதை? இந்த மாரி நாட்கள் அதாவது இந்த மாரி நாட்கள வந்து தயவு செஞ்சு இருக்கவே கூடாது. விஜய் சேதுபதிக்கே மரியாதை கிடையாது. என்ன இவ்வளோ கேவலமா வந்து பிஹேவ் பண்றான் பிரஜின் அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து கோவம் வருது. எனக்கு தெரிஞ்சு பிரஜினுக்குலாம் வந்து ரெட் கார்ட குடுத்து வந்து தூக்கி போட்டுறணும். இல்ல வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடுத்த வீக்லயே வந்து எவிக்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறணும். ரொம்ப அசிங்கமா இருக்குது. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப வந்து ஒரு தரக்குறைவா நடத்துன மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஃபேமிலியோட தெரிஞ்சவர் தான். ஆனா கேம்னு வருதுல்ல, அது வந்து ஒரு நிகழ்ச்சின்னு வருதுல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ப்ரோகிராம் தெரியல. அந்த இடத்துல எதுக்குடா உனக்கு திமிரு மயிரு அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. பிரஜினுடைய அந்த ஆக்டிவிட்டி, பிஹேவியர் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நன்றிகள்.